முருகப்பெருமானுக்கு உகந்த திதி என்றால் அது சஷ்டி திதிதான். பலரும் முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அவர்கள் முதலில் சஷ்டி திதியை தான் தேர்வு செய்வார்கள். அதிலும் குறிப்பாக குழந்தை பாக்கியம், திருமண வரம் போன்ற வேண்டுதல்கள் நிறைவேற சஷ்டி திதி மிகவும் உகந்ததாக கருதப்படுகிறது. இதிலும் பலர் தேய்பிறை சஷ்டியை தான் பயன்படுத்துவார்கள். வளர்பிறையில் வரக்கூடிய சஷ்டி திதி அன்று முருகப்பெருமானை நாம் வழிபாடு செய்தோம் என்றால் நம் வாழ்க்கையில் அனைத்து விதமான பலன்களும் உண்டாகும். அந்த வகையில் குபேர யோகத்துடன் வாழ்வதற்கு குபேர சஷ்டி நாள் அன்று செய்ய வேண்டிய வழிபாட்டு முறையை பற்றித்தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். பொதுவாகவே யார் ஒருவர் தங்களுடைய வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் முருகப்பெருமானுடைய சஷ்டி திதி அன்று விரதமிருந்து வழிபாடு செய்வார்கள். முருகப்பெருமானுக்கு உகந்த நெய்வேத்தியங்கள், மலர்கள், தீபங்கள் என்ற பலவற்றையும் செய்து முருகப்பெருமானின் அருளை பெற்று அவர்களுடைய பிரச்சனைகள் தீர்வதற்குரிய வழியையும் பெறுவார்கள். அந்த வகையில் குபேர சஷ்டி திதியான ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி முருகனை வழிபாடு செய்யும் முறையை பற்றி தான் நாம் இப்போது தெரிந்து கொள்ளப் போகிறோம். ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று சஷ்டி திதி என்பது இருக்கிறது. வியாழக்கிழமை என்பது குபேர பகவானுக்கும் குரு பகவானுக்கும் உகந்த கிழமையாக திகழ்கிறது. முருகப்பெருமானே நமக்கு குருவாக வந்து அருள்பாலிக்கிறார் என்று பலரும் கூறி கேள்விப்பட்டிருப்போம். அதனால் வியாழக்கிழமை வரக்கூடிய சஷ்டி திதி என்பது நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகளை உண்டாக்கும் என்றே கூறலாம். மேலும் அன்றைய தினம் குபேர பகவானுக்கு உகந்த தினமாக கருதப்படுவதால் நாம் செய்யக்கூடிய முருக வழிபாடு நம்மையும் குபேர யோகத்துடன் வாழ வைக்க உதவும். அன்றைய தினம் ராகு காலம், யமகண்ட நேரத்தை தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த வழிபாட்டை நாம் செய்யலாம். இதற்கு நம் அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்துக்கு செல்லலாம். எந்த நேரத்தில் சஷ்டி திதிக்குரிய அபிஷேகம் நடக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அந்த நேரத்திற்கு முருகன் ஆலயத்திற்கு சென்று அபிஷேகத்துக்கு உகந்த பொருட்களை வாங்கி தரலாம். அதிலும் குறிப்பாக சந்தனம், பன்னீர் போன்ற பொருட்களை வாங்கி தருவதன் மூலம் நமக்கு நல்ல செல்வ செழிப்பு உண்டாகும். இதோடு மட்டுமல்லாமல் முருகப்பெருமானுக்கு வெட்டிவேர் மாலையை வாங்கி தந்து வழிபாடு செய்தோம் என்றால் நமக்கு குபேரருக்கு நிகரான யோகம் உண்டாகும். ஒருவேளை அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு செல்ல இயலவில்லை என்னும் பட்சத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய முருகனின் படத்தை சுத்தம் செய்து சந்தனம், குங்குமம் வைத்து கொள்ளுங்கள். 6 என்ற எண்ணிக்கையில் சந்தனம், குங்குமம் வைக்க வேண்டும். பிறகு வெட்டிவேரை வாங்கி நாமே நம்முடைய கைப்பட மாலையாக கட்டி முருகப்பெருமானின் படத்திற்கு சாற்றி முருகப்பெருமானுக்குரிய கவசங்களில் ஏதாவது ஒன்றை பாராயணம் செய்து முருகப்பெருமானை முழு மனதோடு வழிபாடு செய்ய முருகப்பெருமானின் அருளால் குபேர யோகமும் உண்டாகும். இப்படி வீட்டிலேயே வழிபாடு செய்பவர்கள் கருணை கடலை கந்தா போற்றி போற்றி இந்த மந்திரத்தை 27 முறை சொல்லி உங்களுடைய வேண்டுதல்களை முருகப்பெருமானின் முன் வையுங்கள். நீங்கள் விரதம் இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, மாலை 6 மணிக்கு பூஜை அறையில் விளக்கு ஏற்றி முருகனுக்கு பாசிப்பருப்பால் வெல்லம் சேர்த்து பாயாசம் செய்து வைத்து செவ்வளரை புஷ்பங்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும். பூஜை அறையில் அமர்ந்து முருகனை மனமுருகி வேண்டுதல் வையுங்கள். ஒரு சிவப்பு துணியில் 1 ரூபாய் நாணயத்தை வைத்து முடிந்து முருகப்பெருமானின் திருவுருவ படத்தின் பாதத்தின் கீழ் வைத்து விடுங்கள். திருச்செந்தூர் முருகா, உன்னை நம்பிதான் இருக்கிறேன், எனக்கு நல்ல வழிகாட்டு என்று வேண்டுங்கள். திருச்செந்தூர் முருகனையே குருவாக நினைத்து கொள்ளுங்கள். பிறகு பின் சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்ல வேண்டும். ஓம் சுப்பிரமணியாய வித்மகே ஞானஸ்கந்தாய தீமகி தன்ன குக பிரசோதயாத். ஓம் சத்ரு சம்ஹார சுப்பிரமணியாய சுவாமியே நமோ நமக. இந்த மந்திரத்தை 27 முறை உச்சரிக்க வேண்டும். இறுதியாக தீபதூப ஆராதனை காண்பித்து உங்களுடைய வேண்டுதலை நிறைவு செய்து கொள்ளுங்கள். இவ்வளவு தாங்க பரிகாரம். முடிந்து வைத்திருக்கும் 1 ரூபாய் நாணயத்தை வாய்ப்பு கிடைத்தால் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்று உண்டியலில் செலுத்துங்கள். வாய்ப்பில்லை என்பவர்கள், திருச்செந்தூர் போக முடியாதவர்கள் பக்கத்தில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று இந்த 1 ரூபாய் காணிக்கையை செலுத்திவிட்டு சீக்கிரம் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இந்த முறையில் குபேர சஷ்டி நாளன்று முருகப்பெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு குபேர யோகம் கிடைப்பதோடு முருகனே குருவாக இருந்து வழிநடத்தி செல்வார். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.